ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்னிங் டு ஈவினிங் வரைக்குள்ள விலாக் தான் பார்க்குறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி எக் கிரேவி தான் பண்ணுறேன். எக் கிரேவி பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ எக் பாயில் பண்ணி வச்சுருக்கதை கட் பண்ணி இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி அப்புறமா ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெஃபிக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால ஆவி பிடிக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் கொஞ்சம் கற்பூரவள்ளி இலை, அப்புறமா ஓமம், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஆவி பிடிக்கணும். மதியத்துக்கு ஃபிஷ் வாங்கியிருக்கேன், ஐல ஃபிஷ்ஷு. இதை வச்சு ஃபிஷ் குழம்பு அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இங்கே நான் முருங்கைக்கீரை சூப்பு தான் போட்டுட்ருக்கேன். முருங்கை இலை, அப்புறமா கொஞ்சம் சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், பெப்பர் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஃபில்டர் பண்ணி சால்ட் போட்டு குடிக்கணும். இது ரொம்ப நல்லது.
மார்னிங் பண்ண சப்பாத்தி கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 முட்டை சேர்த்துடலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். எக் வறுந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஊற்றிட்டு அப்புறமா கொஞ்சமாக மயோனைஸும் சேர்த்துடலாம். இது என் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.